தப்பை செய்து மறைப்பதை விட நல்லதை செய்தால் செய்த தவறு கூட தானாகவே மறைந்துவிடும். இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தங்கமே. முயற்சித்து தான் பாரு. அப்போ நீ செய்த தவறை சரி செய்வது எப்படி? உன் வாழ்க்கையில் தினமும் எத்தனையோ தவறுகள் செய்கிறாய். அவ்வாறு நீ தெரியாமல் செய்துவிடும் சில தவறுகளை எப்படி சரி செய்வது என்று நீ யாக்காவது யோசித்ததுண்டா? நீ செய்த தவறை சரி செய்ய அதை விட பெரிய நன்மையை செய்துவிடணும். இதை சரியாக புரிந்து கொள்ள ஒரே ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் மாம்பழம் மீது இருந்த ஆசையால் தான் பக்கத்து வீட்டுக்காரர் தோட்டத்தில் விளைந்த மாம்பழத்தை திருடிவிட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ போல் அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பரவியது. அதிலிருந்து அனைவரும் அவரை மாம்பழத்திருடன் என்று அழைத்தார்கள். காலப்போக்கில் அவரின் வீட்டின் பெயரும் மாம்பழத்திருடன் வேண்டு என்று மாறிவிட்டது. பல தலைமுறைகள் கழிந்தும் இந்த பெயர் மட்டும் மாறவே இல்லை. இப்போது அந்த வீட்டில் அவரின் பேரன் வாழ்ந்து வருகிறான். அவன் காதுபடவே பலர் விலாசம் செல்வதற்கு மாம்பழத்திருடன் என்ற பெயரை அடைமொழியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதை கேட்டவனுக்கு எப்போதோ தாத்தா செய்த தவறுக்கு இன்னும் நாம் ஏன் திருடன் பட்டத்தை சுமக்கணும்னு தோணியது. அந்த பெரிய ஊரில் உள்ள பெரியவர்கிட்ட சென்றான். நடந்தவற்றை அவரிடம் சொல்லி, ஐயா, இந்த தவறை சரி செய்ய என்ன வழி என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவரோ, தினமும் உன் வீட்டில் அன்னதானம் செய். இதை கேட்ட அவனும் தினமும் தன் வீட்டில் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தான். இப்படியே போக ஒரு நாள் அவன் காதுபடவே அந்த அன்னதானம் போடும் வீட்டிலிருந்து 4வது வீடு என்று ஒருவர் விலாசம் சொன்னார். அதை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ந்து போனான். இந்த கதையிலிருந்து சொன்னது போல தவறை செய்து மறைப்பதை விட நல்லதை செய்தால் செய்த தவறு கூட தானாக மறைந்துவிடும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தான் தரும். மகிழ்ச்சியாக இருக்கும். முயற்சி பண்ணி பார்த்தங்கமே. ஓம் சாய்ராம்.